அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபி உமாமத் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சுனன் நசாய் மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களே சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் முர்னி பி அமலி, எனக்கு ஒரு செயலை நீங்கள் சொல்லித் தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் கேட்டேன். மற்றொரு ரிவாயத்தில் முர்னி பி அமலின் ஐயதுகுல்னியல் ஜன்னத வாயுபா இதனி மினன்னார், சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய நரகத்தை விட்டு தூரமாக்கி வைக்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டேன் என்று வந்திருக்கிறது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிஸ்ஸியாம், நோன்பை நீ அவசியமாக ஆக்கிக்கொள். ஃபைன்னஹுலா இதுலலா, அந்த நோன்புக்கு நிகர் வணக்க வழிபாடுகள் வேறு எந்த வணக்க வழிபாடும் கிடையாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பவும் நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், முர்னி பி அமலின் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு செயலை நீங்கள் அறிவித்து தாருங்கள், சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய நரகத்தை விட்டு தூரமாக்கி வைக்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என கேட்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் பிஸ்ஸியாம், நீ நோன்பை நீ அவசியமாக்கி கொள். ஃபைன்னஹுலா இதுலலா, அந்த நோன்புக்கு அந்த நோன்பு வணக்க வழிபாடுகள், அந்த நோன்புக்கு நிகர் வேறு எந்த வணக்க வழிபாடும் கிடையாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ வணக்க வழிபாடுகளில் நிகரற்ற ஒரு வணக்கம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நோன்பு தான். ஏன் அந்த அளவுக்கு அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக ரமலான் அல்லாத காலங்களில் நம்ம நோம்பு நோற்றி இருந்தோம் என்று சொன்னால், நம்மளா நோம்பாளி என்று சொன்னால் தான் மற்ற நபர்களுக்கு தெரியும். அதுக்கு இடையில யாருக்குமே நாம் நோன்பு இருக்கிறோம் வைக்கிறோங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன் ரமலானுடைய காலத்திலும் கூட அதுதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கலப்பற்ற நிலையில் அந்த நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு நிகர் வணக்க வழிபாடுகள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் நோம்பாளி என்று சொல்கிறதுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறார். அது எந்த இடம்? சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்ஸியாமு ஜுன்னத்து, நோம்புங்கிறது ஒரு கேடயம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒரு நபர் நோன்பாளியாக ஆகிவிட்டால் பலாயிரஃபஸ் வலாயிஜகள், அறிவற்ற செயல்களையோ பேச்சுகளையோ அருவருப்பான மானக்கேடான செயல்களையோ பேச்சுகளை நீங்கள் பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அவ்வாறு பேச வேண்டாம் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒரு நபர் உங்களை திட்டுறார், அதுக்கு நம்ம பதிலாக திட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உங்களில் ஒரு நபரை சண்டைக்கு வருகிறார், அந்த நேரத்தில் நம்ம பதிலுக்கு சண்டையிடக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், அனசாய், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க என்று நான் நோன்பாளி என்று சொல்கிறதுக்கு ஒரு இடத்தை இஸ்லாம் அந்த இடத்தை வலியுறுத்தி காட்டுகிறேன். அது தவிர நம்மளா சொன்னால் தவிர நோன்பாளி என்று தெரியாதல்லவா, அதனால் தான் நோன்புக்கு அந்த சிறப்பு.